ஆடிய பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழுது. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு பேருந்து நிலையத்திற்கு அருகிலேயே பொன்மலை வேலாயுதசாமி முருகன் திருக்கோயில் அமைந்துள்ளது. கோப்பண்ண மன்றாடியார் என்னும் புரவிபாளையத்தைச் சேர்ந்த ஜமீன்தார் பழனியை அடுத்துள்ள ஆயக்குடி ஜமீன்தாரின் விருப்பத்திற்கு இணங்க விருந்துக்கு செல்கின்றார். அந்த விருந்திலே கலந்து கொண்டவர் பழனி முருகனை தரிசிக்காமல் வந்து விடுகின்றார். அவருக்கு ஒரு மன வருத்தம். பழனியை அடுத்துள்ள ஆயக்குடி வரை சென்றும் நாம் பழனி முருகனை தரிசிக்காமல் வந்து விட்டோமே என்ற வருத்தத்திலே உறங்க செல்கின்றார். அன்று இரவே முருகன் அவரது கனவிலே சென்று கிணத்துக்கடவுக்கு வடக்கே உள்ள ஆதி காலத்திலே பொன் விளைந்த பொன் மலையிலே எனது பாதத்தை பதித்துள்ளேன், அதை நீ தரிசனம் செய்வாயாக என்று கூறி மறைந்து விடுகின்றார். விடிந்ததும் அந்த புரவிபாளையம் கோப்பண்ண மன்றாடியார் என்னும் ஜமீன்தார் முருகன் குறிப்பிட்ட பொன்மலைக்கு சென்று பார்த்தபோது முருகனின் திருப்பாதம் இருப்பதை உணர்ந்து, பழனி மலைக்கு சென்று நாம் முருகனை தரிசிக்காமல் வந்துவிட்டாலும் முருகன் தனக்காக இங்கே திருப்பாதத்தை பதித்துள்ளான் என்பதை உணர்ந்து முருகனது திருப்பாதத்தை தரிசிக்கின்றார். பிறகு முருகனுக்கு அங்கே வேல் கொண்டு வேலாயுத சாமியாக மூலவர் பிரதிஷ்டை செய்யப்படுகின்றார். கிட்டத்தட்ட 700 வருடங்களுக்கு முன்பு மைசூர் அரண்மனையிலே திவானாக இருந்த அன்பர் ஒருவருக்கு காலிலே கொப்பளங்கள் தோன்றி எத்தனையோ வைத்தியங்கள் செய்தும் அந்த கொப்பளங்கள் மறையாமல் புண்ணாக மாறி கடும் துயர் அடைகின்றார். அன்றிரவு முருகன் அவரது கனவிலே சென்று, நீ கிணத்துக்கடவு பொன்மலைக்கு வா, உனக்கு நான் மருந்து தருகிறேன் என்று கூறி மறைந்து விடுகின்றார். பிறகு அந்த பொன்மலையிலே இருக்கின்ற வேலாயுத சாமி அர்ச்சகரின் கனவிலும் சென்று அந்த மலையிலே உள்ள ஒரு குறிப்பிட்ட மூலிகையை சுட்டிக்காட்டி, எனது அன்பன் மைசூரிலிருந்து வருகின்ற திவானுக்கு காலிலே கொப்பளங்கள் ஏற்பட்டு புண்ணாய் உள்ளது, இந்த பச்சளையை அரைத்து அவன் காலிலே கட்டு என்று ஆணையிடுகின்றார். மைசூரிலிருந்து திவானு வந்து சேருகின்றார். இறைவன் வேலாயுத சாமியின் கட்டளையின் பேரில் அந்த ஆலய அர்ச்சகர் இறைவன் சுட்டி காட்டிய பச்சிலையை கொண்டு மருந்து தயாரித்து திவானின் கால்களிலே கட்ட எந்த மருந்துக்கும் கட்டுப்படாத அந்த புண்ணானது 2 நாளிலே குணமாகின்றது. இந்த அதிசய செய்தியை மைசூர் திவான் மைசூர் சென்று மைசூர் மன்னரிடம் தெரிவிக்க, மைசூர் மன்னரும் வந்து பொன்மலைக்கு வந்து வேலாயுத சாமியை வணங்கி கோயிலுக்கு பல நன்கொடைகள் செய்தான் என்று ஆலய செப்பேடு தெரிவிக்கின்றது. இந்த பொன்மலை வேலாயுத சாமி முருகன் ஆலயம் கிணத்துக்கடவுக்கு அருகிலேயே அமைந்துள்ளது. கிணத்துக்கடவு பேருந்து நிலையத்திலிருந்து மிகவும் அருகிலேயே அமைந்துள்ளது. இந்த மூலவருக்கு பின்புறம் முருகனின் பாதம் இருக்கின்ற அந்த இடத்திற்கு முதல் பூஜை நடைபெறுகிறது. பிறகுதான் மூலவருக்கு மறுபூஜை நடக்கின்றது. ஓம் நமச்சிவாய.